வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல முத்து இப்போ கிச்சனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக வராரு. அங்க இருக்கிற பால் எடுத்து குடிச்சிடுறாரு. மீனாட்ட சொல்றாரு, இந்த மாதிரி டேஸ்டான பாலை நான் குடிச்சதே இல்லை மீனா அப்படின்னு சொல்றாரு. நான் கோவமா இருக்கிறேன்னு ஏதோ ஸ்பெஷலா பால்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த போல அப்படின்னு சொல்றாரு. ரவிக்கும் ஸ்ருதிக்கும் செஞ்சு வச்ச பால் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. இந்த பால் எடுத்து நீ எதுக்குடா குடிச்ச, அது அவங்களுக்கு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. அதுகளுக்கெல்லாம் பச்சை தண்ணியை கொடுக்க கூடாது, நீங்க என்ன பால் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. சாத வடிச்ச தண்ணி இருக்கும்ல, அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு முத்து. இதுக்கிடையில ரவி முத்துவை பாக்குறதுக்காக மாடிக்கு போறாரு. என்ன இந்த இடமும் உனக்கு வேணுமா அப்படின்னு கோபப்படுறாரு முத்து. ஏன் என் மேல கோபப்படுற, இவ்வளவு வெறுப்பா இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு ரவி. நான் லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணேன், அதெல்லாம் தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ எல்லாம் சின்ன பிள்ளைல என் மேல எவ்வளவு பாசமா இருப்ப, தோல் மேலே தூக்கி வச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. இதெல்லாம் சிவாஜி படத்திலே பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் ஒருத்தன் என்ன அடிச்சுட்டான்னு அவனை வீடு தேடி போய் அடிக்க போன அந்த பாசெல்லாம் உனக்கு எங்க போச்சு முத்து அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு ரவி. முத்து சொல்றாரு, என்ன ஏதாவது டைலாக மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு திட்டுறாரு. தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. தெரியாம ஒன்னும் தப்பு பண்ணல, மீனா உன் கல்யாணத்துல வந்து மாட்டினா பாத்தியா, அதுதான் தெரியாம நடந்த விஷயம், அவளை வேணா மன்னிச்சு ஏத்துக்கலாம், ஆனா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பொறுத்து போறாரு ரவி. இப்போ ரவிக்குமே கோபம் வந்துருது. கோபம் வந்த உடனே எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட கோபம் தான் முத்து அப்படின்னு சொல்றாரு. உன்னோட கோபத்துக்கு பயந்துதான் அப்பாட்ட ஸ்ருதியை லவ் பண்ற விஷயத்தையும் நான் சொல்லாம போயிட்டேன், இல்லாட்டினா அவரோட சம்மதத்தோடய நான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு காரணமும் நீதான் குடிச்சிட்டு வந்து பெரிய அண்ணியை அடிச்சுட்ட, அதனாலதான் அப்பா மனசு வருத்தப்பட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல கரெக்டா மனோஜுமே வராரு. ரவி சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்றாரு. நீ வீட்லயே அடிக்காத ஒரே ஆள் அப்படின்னா அது அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அம்மா மேல கூட ஒரு தடவை கோவப்பட்டு புக்கை தூக்கி எரிஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்றாரு மனோஜ். இதெல்லாம் நீ செய்யறத பார்த்தா அப்பாவுக்கு வருத்தமா இருக்காதா, அதனாலதான் அப்பா கொட முடியாம போச்சு அப்படின்னு சொல்றாரு மனோஜ். முத்து சொல்றாரு, திருட்ட பயல்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டீங்களா, இந்த கூட்டணி நல்லா தாண்டா இருக்கு, நீங்க யாரும் எனக்கு தேவையில்லை, ஒழுங்கா போயிருங்க அப்படின்னு திட்டுறாரு. ஸ்ருதியை பார்த்ததும் விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கிறமா, உன்னை ரோகிணி நல்லா அலங்காரம் பண்ணிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. பக்கம் போல மீனாவை மட்டன் தட்டி பேசுறாங்க. மீனாக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, பூக்கட்டை மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி மலேசியால போய் படிச்சுட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஸ்ருதி இப்போ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. பூ கட்டுறது ஒரு டேலண்ட் தான் ஆண்டி, எனக்குலாம் அது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. அது மட்டும் இல்ல ஆண்டி, மீனா ரொம்ப சூப்பரா குக் பண்றாங்க, அவங்கலாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல செஃப்பா போனாங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. என்னடா இவ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி விஜயா நினைக்கிறாங்க. அடுத்ததா அண்ணாமலை வீட்டுக்கு வராரு. வந்த உடனே மீனா தண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அங்கிள் உங்ககிட்ட தண்ணி கேட்கவே இல்லை, நீங்க போய் கொடுக்குறீங்க மீனா, அவருமே வாங்கி குடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸ்ருதி. வீட்டில் இருக்கிறவங்க வெளியில போயிட்டு வந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே தண்ணி கொடுக்கணுமா, இது நம்மளோட சம்பிரதாயம் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. இல்லை நீயும் கத்துக்கணுமா அப்படின்னு சொல்றாரு. விஜயா ரவிக்கும் ஸ்ருதிக்கும் சாத்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல காரியம் நடக்கும்போது குடும்பத்துல இருக்க எல்லாருமே அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. முத்து எங்க போயிட்டா, முத்துவை கூப்பிடு மீனா அப்படின்னு சொல்றாரு. அவர் மாடியில இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. அவனை போய் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவன் எதுக்கு கூப்பிடுறீங்க, அவன் வந்தானா பிரச்சனை தான் பண்ணுவான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா அங்கிள், அவர் வந்தாருன்னா பிளஸ் பண்ணலாம் மாட்டாரு, எங்களை திட்டதான் செய்வாரு அப்படின்னு ஸ்ருதியுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வீட்டுல ஒருத்தனை ஒதுக்கி வைக்கலாம் கூடாதுமா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. முத்து இருக்கிறதுனாலதான் இந்த வீடே ஒழுக்கமா கட்டுக்கோப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. மீனாட்ட சொல்லி முத்துவை கூப்பிட்டு வர சொல்றாரு. ரோகிணி மனோஜ்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பா முத்து வந்தார் அப்படின்னா இந்த பொண்ணை திட்டுவாரு, இந்த பொண்ணு பதிலுக்கு பேசும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ நமக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. கண்டிப்பா முத்து வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை பேச்சு கேட்டு அமைதியா தான் இருக்க போறாரு. பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு தான் தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.